இந்த வீடியோவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஸோ நானுமே இந்த வீடியோ 5 வருஷம் நானுமே பார்த்துருந்தேன். அதாவது அவரோட வீட்டில் இருந்து ஓட்டு போகிறதுக்காக சைக்கிளில் போயிருப்பார். ஸோ அப்படி சைக்கிளில் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரசிகர் பட்டாரம் வந்து ஃபுல்லாக அவரை ஒருத்தர் விடாமல் அவரை பயங்கரமாக அப்படியே பின்தொடர்ந்து போயிருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு போலீஸ்காரன் கொண்டு அவரையே பின்தொடர்ந்து போயிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் ஓட்டு போகிறதுக்காக போகும்போது இந்த வீடியோ வந்து ஸோ அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர வைரல் ஆச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டு போட்டுட்டு இவர் யாருக்கு ஓட்டு போட போகிறாரு, யாருக்கு ஓட்டு போட்டாருன்ற மாதிரிலாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த நேரத்தில் இருந்தது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அந்த பூத்ஸுக்கு போயிட்டு ஓட்டெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க. ஓட்டு போட்டு முடிச்சு ஒரு கையை அசைச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கையை அசைக்கும் போது அவர் யாருக்கு ஓட்டு போடட்டான்றதே பெரிய பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் வந்து ஒரு ஓட்டு வந்து யாருக்கு போட்டாருன்றதே வந்து அந்த காலத்தில் அப்போ பெருசாக பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டிவிக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் இவருக்கு வந்து ஓட்டு போட தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் காத்துட்ருக்காங்க. ஸோ மாரி ஓட்டு போட்டு இவரை வந்து இப்போ ஒரு கட்சிக்கு வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. பட் பெருசாக ஏதோ பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த ஆல்ரெடி மாதிரி நிறையா பழசை பார்த்துட்டோம். ஸோ ஒரு புதுசாக ஒருத்தர் வரும்போது கண்டிப்பாக இருக்கு ஒரு சான்ஸ் தரணுன்ற பட்சத்தில் வந்து இளைஞர் பட்டாளம் மட்டும் இல்லை, நிறைய பேர் பெரிய பெரிய அரசியல்வாதி கொண்டு இவருக்கு வந்து வரணுன்ற ஒரு பெரிய ஒருத்தர் காத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்மமே அவருக்கு ஓட்டு போடலான்றது என்னுடைய கருத்து கணிப்பு, தனிப்பட்ட கருத்து கணிப்பு. ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. ஏதோ பெருசாக பண்ணுவாருன்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி டிவிக்கே.